அதாவது அண்ணாமலை வந்து 2024 பண்ண அந்த குழப்பம் இருக்கு இல்லையா? கூட்டணி விட்டு வெளியே வந்தது, ஏடிஎம்கே வந்து பலவீனப்படுத்தினது, இது எல்லாமே வந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். அவரு என்ன பர்சனலா டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ட்ட மற்றவர்களுக்கெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் உங்களுக்காக எல்லாம் பண்றேங்கன்றலாம் சொல்லிட்டு, கடைசியில அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதன் விளைவு, இன்னைக்கு வந்து பாஜக மீது கடுமையான ஒரு அதிருப்தி வந்து இவங்க ஓபிஎஸும், டிடிவி தினகரனும் இருக்காங்க அப்படின்றதுக்கு முழுமையான காரணம் அண்ணாமலை தான். இப்போ அதை ஏதாச்சும் சரி பண்ணணுமா அப்படின்ற முயற்சியில தான் அவர் ஈடுபட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கேன்னு காட்டிக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்கிறது அந்த எஸ்ஏஆர் மேட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவருக்கு வந்து கட்சியில் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் பக்கம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் அவருக்கு கூட இருந்தவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் வந்து ஒன்றும் போஸ்டிங் வரலையே. நீங்க அண்ணாமலைக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல.